முழுநேர அரசியல்வாதியாகி உள்ள விஜய் சார் தற்போது ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய பின் தயாரிப்பு பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்காம். படம் ரிலீஸ் ஆனதும் அவர் சினிமாவை விட்டு முழுநேர அரசியலுக்குமே செல்ல இருக்காரு. அதனால படத்தின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு. இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவுமே பண்ணிருக்காங்க. கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் மிக பிரம்மாண்ட பொருட்செலவுல இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்துல கதாநாயகியாக பூஜாட்டி நடிக்க முக்கிய வேடங்கள்ல பாத்தீங்கன்னா மமிதா பஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் பெரும்பாலான காட்சிகள் சென்னை பனையூர்ல தான் எடுத்திருக்காங்களா. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் அடுத்த ஆண்டு 9ஆம் தேதி, அதாவது பொங்கலை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இது வரைக்குமே படத்துல இருந்து ப்ரோமோ வீடியோ, படத்துடைய ஆடியோ லான்ச் அறிவிப்பு வீடியோ, படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல், தளபதி கச்சேரி அப்படின்னு கிட்டத்தட்ட 3 அப்டேட்டுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக வெளியாக போற அப்டேட் தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் கொடுக்கும் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலாகி இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துல இருந்து அடுத்ததாக 2வது சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக இருக்கா. இந்த பாடலை நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்காக பல வருடம் கழித்து பாடியிருக்காங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியையும் தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இந்த பாடலுக்கான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ வெளியாகுமாம். இந்த பாடல்ல ஷாலினி அவர்களுடன் இணைந்து தளபதி விஜய் அவர்களுமே பாடியுள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு. என்னதான் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலுமே தளபதி வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் லீக் ஆகி உள்ளதால கிட்டத்தட்ட இந்த தகவல் பாசிபிளாக இருக்க அதிக சான்சஸ் இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.